everyone. இன்னைக்கு நம்ம 10th history unit 3ல இருக்க short answers ஓட first question தான் பார்க்க போறோம். Question பார்க்கலாமா? Who were the three prominent dictators of the First World War I period? அதாவது First World War முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணு முக்கிய dictators யார் யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? ஓகே. இந்த மூணு டிக்டேட்டர்ஸ் எப்படி உருவானாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூரோப்ல வந்துட்டு நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு எக்கனாமிக்கா ரொம்பவே டவுனா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு கண்ட்ரீஸ்ல இந்த பொலிட்டிக்கல் எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டெபிலிட்டியா இருந்துச்சு. அதாவது மினிஸ்டர்ஸ் எல்லாமே மாறிக்கிட்டே இருந்தாங்க, ஸ்டேபிளாவே இல்லை. ஸோ நிறைய பீப்புள் வந்துட்டு அங்கே அன்எம்ப்ளாய்மெண்டா இருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு போக்குறதுக்காக இந்த மாதிரி மூணு டிக்டேட்டர்ஸ் வந்துட்டு உருவானாங்க. ஸோ அவங்க வந்துட்டு யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மூணு டிக்டேட்டர்ஸ் எங்க உருவானாங்க? யூரோப்ல. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ யூரோப்ல இருக்க இட்டாலியில வந்துட்டு முசோலினி அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு டிக்டேட்டரா மாறுறாங்க. ஓகேவா? ஸோ இவரு பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சிருக்காரு. ஸோ ஒரு டிக்டேட்டரா மாறுறாங்க அப்படின்னா தனியா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள சுத்தி பீப்புள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவரு வந்துட்டு அங்க என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாசிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து ஜெர்மனில பாத்தீங்கன்னா ஹிட்லர் வந்துட்டு ஒரு டிக்டேட்டரா மாறுறாரு. ஓகேவா? சோ இவர் என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாசி பார்ட்டியை சேர்ந்தவர். ஓகேவா? அடுத்து ஸ்பெயினுக்கு பாத்தீங்கன்னா பிரான்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் டிக்டேட்டரா வராரு. சோ இவர் என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இவர் வந்துட்டு மிலிட்டரி சப்போர்ட்டோட ஸ்பெயினை வந்துட்டு ரூல் பண்றாரு. ஓகேவா? சோ இவங்க தான் அந்த மூணு டிக்டேட்டர்ஸ். சம்மரி பார்த்தலாமா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணு டிக்டேட்டர்ஸ் வந்துட்டு யூரோப்ல வந்துட்டு ஃபார்ம் ஆகுறாங்க. சோ அவங்க எதுக்காக ஃபார்ம் ஆனாங்க? யூரோப்ல வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு ஸ்டேபிளா இல்லாம அன்ஸ்டேபிளா இருந்தாங்க. நிறைய வந்துட்டு எக்கனாமிக் டவுன்ஃபாலா பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இந்த மூணு டிக்டேட்டர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுறாங்க. என்னெல்லாம் பார்ப்போமா? ஸோ இட்டாலியில வந்துட்டு முசோலினி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரூல் பண்றாங்க. ஸோ அவர் என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவர்? ஃபாசிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர். அடுத்து ஜெர்மனில வந்துட்டு ஹிட்லர் வந்துட்டு பொறுப்பேற்றுக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு எந்த பார்ட்டியை சேர்ந்தவர்? நாசி பார்ட்டியை வந்துட்டு சேர்ந்தவர். அடுத்து ஸ்பெயின்ல வந்துட்டு பிரான்சோ அப்படிங்கிற வந்துட்டு ரூல் பண்றாரு. ஸோ இவர் என்ன மாதிரியான பார்ட்டி பண்ணாரு? மிலிட்டரி சப்போர்ட்டோட ஸ்பெயினை வந்துட்டு ரூல் பண்ணாரு. ஓகேவா? ஓகே. ஸோ இவங்க மூணு பேரும் தான் வந்துட்டு வேர்ல்டு வார் I முடிஞ்சதுக்கு அப்புறம் உருவான மூணு டிக்டேட்டர்ஸ். தேங்க்யூ.